ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஷைன் வித் மினி. நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் பத்மினி பை மகாதேவரா. நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ், ஹேக்ஸ், ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் பண்ணுவேன். லைக் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பற்றி வந்து ரிவ்யூ கொடுப்பேன். லைக் விச் இஸ் பெஸ்ட், விச் இஸ் வர்ஸ்ட், எது செட் ஆகுது செட் ஆகாது. அதுக்கப்புறம் மினிமலிஸ்ட் ஹேக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் தான் கொடுத்துட்ருக்கேன். சரி, நானும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவோட இன்ட்ரோ முடிச்சிட்டோம். பட் ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அன் இன்ட்ரோ. இங்கே ஒரு பெரிய இன்ட்ரோ வருது. இதை எப்படி இருந்து எடுத்துகிட்டு வரலாம்னு தான் பார்த்துட்ருக்கேன். ரைட் டு லெஃப்டா, லெஃப்ட் டு ரைட்டா, இல்லை டாப் டு பாட்டமா, பாட்டம் டு டாப்பா. ஓகே, நம்ம ரைட் டு லெஃப்ட் எடுத்துகிட்டு வரலாம். டாயின் 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 டாயின். ரொம்ப பெரிய டப்பா, லைக் ரொம்ப ரொம்ப பெரிய டப்பா ஃப்ரம் பர்பிள். ஏன்னா லைக் அதுக்கப்புறம் இன்னொரு டப்பா இருக்குது. இது வந்து ஒரு குட்டி டப்பா. திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் பர்பிள். சாரி, இப்படி காட்டணும்ல. திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் பர்பிள். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, பர்பிளில் வந்து சேல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச பிராண்ட், பிடிச்ச ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டிஸ்கவுண்ட்டெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் ஓகே, ஒரு நார்மலாக ஒரு ப்ராடக்ட் 200 கிடைக்கிறது வந்து 150 கிடைச்சாலே லைக் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி சேலில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ லைக் ஐ வில் பி ஷோயிங். இன்னும் நான் பேக் அப்படி ஓப்பன் கூட பண்ணல, அப்படியே இருக்குது. ஸோ இதை வந்து நான் காட்ட போகிறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். லைக் இன்கேஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்டாக இருந்தால் அந்த ப்ராடக்ட் பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணலன்னா மேபி லைக் ஐ வில் பி அப்டேட் ஆல் த திங்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் எனக்கு அப்பப்போ ஒரு ஞான உதயம் வந்து நான் நடுவில் வந்து டிப்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்தா தான் அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். இல்லைனா என்னடா வளரிட்டு இருக்கா, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். யூஸ்வலி நான் அப்படி தான் பேசுவேன். இந்த செகண்டரி ஓகே, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். சீரியஸ்லி என்னால் எடுக்கக்கூட டப்பாவை வந்து திறந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் பார்சல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு காட்டுறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த பபுள்ஸ் கூட ப்ளே பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். மேபி சின்ன வயசில் நம்மளுக்கெல்லாம் இது ஒரு பழக்கமாகவே இருந்திருக்கும். சவுண்ட் வருது, இதை வச்சியே நீ காலத்தை ஊற்றிடலாம். வேறு லெவலில் இருக்குது. அடடே, சீரியஸாக இந்த செம்ம சவுண்டு. நீங்களும் இந்த மாதிரி பபுள்ஸ் கூட விளையாடிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் டவுட்டாக இருக்கும், நான் மட்டும்தான் ஒரு சில விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணுறேன்னா போல் பைத்திய மாதிரி அப்படின்ட்டு. அந்த பைத்தியக்காரத்தை நம்ம நீங்களும் பண்ணியிருந்தா வர் லக்கி. நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு, எனக்கு செம்ம குஷியாக இருக்குது. ஆக்சுவலி என்னன்னு தெரில, ப்ராடக்ட்ஸ் பார்த்தாலே ஒரு ஃபேஸில் ஒரு சந்தோஷம், எனர்ஜி எல்லாம் வந்துடுது. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, அவங்க எப்படி ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து குட் வைப்ஸ்லேருந்து பாடி லோஷன். ஆக்சுவலி பாடி லோஷன் எங்கள் வீட்டில் வந்து காலி ஆகிட்டுருக்கு. ஸோ காலி ஆயிடுச்சு அப்படின்றதுனால இது வாங்கினேன். ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இட் மீ டேக் சம் டைம். சாரி, ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து க்ளோஸில் இருக்குது. இது வந்து 400 ml. இதோட ப்ரைஸ் நான் ஆஃபரில் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்றது கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு ஞாபகம், எனக்கு மறந்து போச்சு இது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஐ பாட். நியர்லி 17, இங்கேயும் 17, 15, 16 ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருக்கேன். செகண்ட் ப்ராடக்ட் வந்து ஓகே, லெட் மீ சீ. பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. எந்த ப்ராடக்ட்டும் வந்து பிரேக் ஆகக்கூடாதுன்ட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் வச்சு பை ஒன் கெட் ஒன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அதையும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ப்ளூ ஏவனோட கிளென்சிங் கிளென்சிங் மில்க் பார்த்துக்கோங்க ப்ராடக்ட் ப்ளூ ஏவன்லேருந்து. ஸோ இது ஒரு ப்ராடக்ட். ஸோ பை ஒன் கெட் ஒன், பரவாயில்ல. ஆக்சுவலி நான் வந்து ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன். ஒன்று வந்து ஃபேஸ் வாஷு, இன்னொன்று வந்து சாண்டலோட ஃபேஸ் க்ரீம். பட் இவங்க ப்ராடக்ட் மேலே பைத்தியக்காரத்தனமாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினதுனால எனக்கு எது ஃபேஸ் க்ரீம் எது ஃபேஸ் வாஷ்னே தெரில. எனக்கு தெரில, இது ரெண்டும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பின்னாடி வேறு ஓகே, லைக் ஐ வில் அப்டேட் யூ. நான் இது வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எகெயின் திஸ் இஸ் லைக் பை ஒன் கெட் ஒன். ஸோ ப்ளூ ஹெவன்லேருந்து பிபி க்ரீம். நான் வந்து பிபி க்ரீம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். கொஞ்சம் நல்ல பிராண்ட், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ப்ளூ ஹெவன். ஸோ அதனால் இது வாங்கினேன். திஸ் இஸ் லைக் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்.
நெக்ஸ்ட் ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து ஹைட்ரோலானிக் ஆசிடோட ஃபேஸ் சீரம். லைக் எனக்கு சீரம் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. மேபி லைக் நீங்கள் என் பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ லைக் அதனால இந்த பிராண்ட்லேருந்தும் சீரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இது வாங்கினேன். இன்சைட்டோட ப்ரைமர். ஆக்சுவலி என்கிட்ட ப்ரைமர் சுத்தமாக இல்லைன்றதை விட நான் யூஸ் பண்ணதே இல்லை ப்ரைமர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இன்சைட் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ரொம்ப அஃபோர்டபுள். நான் நிறைய வீடியோஸில் ரிவ்யூஸில் கூட பார்த்தேன். லைக் இன்சைட்டோட ப்ரைமர் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது 2 ரீசன் தான். அதை விட்டு இந்த பிராண்டை பற்றி எனக்கு வேறு எதுவும் தெரியாது. லைக் திஸ் சீரம் சொல்லியே ஆகணும். லைக் குட் வைப்ஸ்லேருந்து விட்டமின் சி அண்ட் B3 சீரம். இது வந்து ஸ்கின் க்ளோக்கு யூஸ் ஆகும். இதுவுமே அந்த ஃபஸ்ட் வந்து ஆஃபர். இது மெயின் ரீசன் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. இதுதான் மெயின் ரீசன். செகண்ட் பாயிண்ட் வந்து லைக் குட் வைப்ஸ் பிராண்ட் என் ஸ்கின்னு கொஞ்சம் நல்லா செட் ஆகுது. ஸோ அதனால ஓகே இது ட்ரை பண்ணலான்ட்டு இந்த சீரமும் நான் இன்னும் வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தர் வீடியோஸில் இதோட அப்டேட்ஸ் எல்லாம் தரேன். ஃபேஸஸ் கெனடா இதில் இருந்து ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன் 15 ml. என்கிட்ட ஆல்ரெடி இன்னும் ஒரு 2 இருக்குது. மெபிலின் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பிராண்ட் லாக்மின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸஸ் கெனடா எப்படி இருக்குது பார்க்கலாம். இன்கேஸ் நம்ம ஸ்கின் கலருக்கு செட் ஆகலை அப்படின்னா கூட மற்ற ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டோன்ட் ஹேவ் டு வேஸ்ட் இட். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். தென் இது வந்து நிவியாவோட அண்டர் ஆர்ம் ஒயிட்னிங் டியோட்ரண்ட். லைக் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். மேபி இது வேணும். ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கண்டிப்பாக இது வந்து வேணும். இது வந்து மஸ்ட் ப்ராடக்டாக நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாங்கினதில் எது வாங்குறீங்களோ இல்லையோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லா கேர்ள்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நான் வீடியோ இருக்கும்போது எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல. இல்லாத சவுண்ட் வரும், இல்லாத சத்தம் வரும். பக்கத்து வீட்டில் வேலை நடக்கும், முன்னாடி வீட்டில் வந்து வீடியோ கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ன கொடுமை சரவணன் இது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வீடியோவில் அப்படியே வந்துடலாம். ஸோ இது வந்து லாரியல் பாரிஸோட டோட்டல் ரிப்பேர் 5 கண்டிஷ்னர், ஏர் கண்டிஷ்னர். இது ஆக்சுவலி என்னென்னா இப்போ வரைக்கும் நான் வந்து எந்த கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. லைக் லெட் மீ ஷோ யூ மை ஹேர் லென்த். தெரியுதான்னு தெரியல வீடியோவில். லைக் யூ கேன் சி டென்சிட்டி ஆஃப் மை ஹேர். மேபி லைக் கர்லியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேவியாகவும் இருக்கும். மேபி அதுக்குனால கொஞ்சம் லாங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் திக்காக இருக்க சான்ஸ் இருக்குது. பட் பின்னாடி பார்த்தா லைக் இடுப்புக்கு கீழே வரும் என்னோடய ஹேர்ஸ். ஸோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. அவ்வளோ ஷார்ட்டெல்லாம் இல்லை, நல்லா லாங்காக தான் இருக்குது. ஸோ எதுவுமே யூஸ் பண்ணதில்லை இப்போ வரைக்கும் என் ஹேர்ஸ்க்கு. டு பி ஆனஸ்ட் ஒன்றுமே யூஸ் பண்ண மாட்டேன். குட்டி வயசுல வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெரிய ஷாம்பு மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணதில்லை நான் இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் கார்த்திகா சிகைக்காய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீரா ஷாம்பு இப்போ வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மீரா ஷாம்பு தான். பட் கண்டிஷ்னர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோன்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால ஓகே ஃபஸ்ட் டைம் ஒரு கண்டிஷ்னர் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் எந்த பிராண்ட் வாங்குறதுன்னு தெரில. என் கசின் ஒருத்தி வந்து இந்த லாரியல் சஜஸ்ட் பண்ணான். சரி வாங்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை இதில் வந்து சேல் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ எனக்கு இது வந்து 75 rupeesக்கு கிடச்சிச்சு. அதனால இது 90 100 வரும் இது. ஸோ 75 கிடச்சிச்சு. ஸோ இதுதான் சான்ஸ், வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சீரியஸ்லி இப்போ வரைக்கும் நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணதே இல்லை. எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு கூட தெரியாது. ஸோ பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் இதோட ரிவ்யூஸ் எல்லாமே லைக் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். லைக் ஸ்டே டியூன்ட். அது என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் இட் இஸ் நாட் லைக் எனக்கு வந்து ரொம்ப ப்ரோவாக இருக்கேன் ஸ்கின் கேரில், மேக்கப்பில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லைக் கொஞ்சம் ஸ்கின் கேர் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்கப்பில் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்குது. அதை வச்சு லைக் ஐம் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். அது எல்லாமே இப்போ நான் தான் வாங்குகிற ப்ராடக்ட் வச்சு நீங்கள் இன்கேஸ் பிகினராக இருந்தால் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா. ஸோ வீடியோ பார்த்தே நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கலாம் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுற பதில். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி டப்பா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன 2 ப்ராடக்ட்னு பார்த்துடலாம். இது வந்து ஸ்டே குர்க்கி, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸ்டே குர்க்கியா இல்லை குர்க்கி தான், QUIRKY குர்க்கி தான். அந்த பிராண்ட்லேருந்து கன்சீலர் வாங்கியிருக்கேன். இது ஒன்று. ஆனால் என்ன இவ்வளோ குட்டிஸாக இருக்குது, ரொம்ப குட்டிஸாக இருக்கே. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து நெய்பே ஓட வந்து ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன், டிவி ஃபவுண்டேஷன். சேம்
ஓகே இது எப்படி இருக்குது, ஐ மீன் மேபி லைக் இது நம்ம ஸ்கின்னுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா செட் ஆனால் இது யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து நிறைய பிராண்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது பிடிக்கும் எனக்கு. ஆப்வியஸாக லைக் எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும். கேனாட் டெல் எல்லா கேர்ள்ஸ்க்கும், ஏன்னா சில பேருக்கு மேக்கப்பே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஓகே பிடிக்கும் அப்படின்றதுனால எனக்கு பிடிக்கும் எஸ்பெஷலி. ஸோ பிடிக்கும்ன்றதுனால ஓகே இதில் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளூ ஏவெண்ட்லேருந்து பிபி க்ரீம் வாங்கியிருக்கேன். ஃபீஸஸ் கனடாவிலேருந்து ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வாங்கினதுக்கு ரீசன் என்ன, சேலில் போயிட்டு இருந்துச்சு அண்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதே தான், ஏன்னா ஃபவுண்டேஷன் வந்து காலியாகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ எது பெட்டராக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பெரிய பாட்டிலாக அதை வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த குட்டி கொஞ்சம் மினி சைஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கினேன். தட்ஸ் இட். நான் வாங்கினது கை எண்ணி பார்த்தா ஒரு எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஓகே இது ஒரு பெரிய ப்ராடக்ட், அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது பை ஒன் கெட் ஒன், சேம் பை ஒன் கெட் ஒன். ஆக்சுவலி எனக்கு டவுட்டாக இருக்குது, இது பை ஒன் கெட் ஒன்னா இல்லை மினிமம் ஆர்டரே டூவா அப்படின்னு தெரியல எனக்கு. பட் சம்ஹவ் ஐ காட் 2 ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஒன்று வந்து இது ஃபேஸ் வாஷ், ஒன்று வந்து ஃபேஸ் க்ரீம், ஐ மீன் மாய்ஸ்சரைசர். அது வந்து மாய்ஸ்சரைசர். இது ஒரு ஃபவுண்டேஷன், திஸ் இஸ் ஒன் ஃபவுண்டேஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 சீரம். இது குட் வைப்ஸில் இருந்து விட்டமின் சி அண்ட் B3, ஆல்ப்ஸ் குட்னஸில் இருந்து ஹைட்ரோலானிக் சீரம், ஒரு கன்சீலர், ஒரு ப்ரைமர், அதுக்கப்புறம் கண்டிஷ்னர், லாரியல் பாரிஸ்லேருந்து கண்டிஷ்னர், அண்ட் திஸ் இஸ் லைக் அண்டர் ஆர்ம் வைட்னிங். ஸோ இவ்வளோ தான் இது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓகே நாம் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தானே வரப்போகுது. இன்னும் ஒரே ஒரு ப்ராடக்ட் வரணும். சன்ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், என்ன பிராண்ட் எனக்கு மறந்து போச்சு. அது வந்தால் அது தனியாக ஒரு குட்டி ஷார்ட்ஸாக போட்டு முடிச்சிடலாம். ஓகே மேபி இந்த வீடியோ அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ணது வந்து இந்த நிவ்யாவோடது. நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குட் ப்ராடக்ட், ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மேபி இதை விட ஒரு பெட்டர் ப்ராடக்ட் ஏதாவது அண்டர் ஆர்ம் வைட்னிங் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சஜஸ்ட், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணுறேன். மேபி லைக் நீங்கள் என்னை விட ப்ரோவாக இருக்கலாம் ப்ராடக்ட்ஸில். ஸோ ஒரு சில ப்ராடக்ட் வந்து நான் இப்போ தான், எக்ஸாம்பிள் கண்டிஷ்னர் வந்து இப்போ வரைக்கும் என் ஹேர்ஸ்க்கு யூஸ் பண்ணதே இல்லை. லைக் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் டு பி ஆனஸ்ட். நான் இந்த வீடியோக்கு அப்புறம் தான் நான் வந்து கண்டிஷ்னரே யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லைக் அழகாக இருக்கலாம், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அதையும் தாண்டி லைக் நம்ம பாடியிலே ஒரு சில எப்படி சொல்கிறது, தெரியலையே, நியூட்ரிஷனா இல்லை ஆசிட்ஸ், லைக் ஒரு சில நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டதுனால எங்கே ஒரு சில விஷயம் வந்து நேச்சுரலாக இருக்கிறது நம்ம பாடியிலே செக்ரேட் ஆகிற அந்த ஆசிட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகுமோன்றதுனால வந்து நான் நிறைய யூஸ் பண்ணல. பட் இப்போது ஒரு சில விஷயம் வந்து கண்டிப்பாக நெசசரியாக தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு அந்த பொல்யூஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நாம தான் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும். இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன இன்டேக்காக எடுக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்கின் வேணும், நான் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், என் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கணும், ஐ மீன் கொஞ்சம் ஸ்மூத்தாக அந்த மாதிரி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. நல்ல ஃபுட் இந்த சென்ஸ் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பீஸா, பர்கர், ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் ஃபுட் நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஜூஸஸ். ஜூஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. நேச்சுரலாக இப்போ நம்ம வீட்லேயே வந்து ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி மேக் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். இதெல்லாமே வந்து நம்ம அவுட்டராக கொடுக்குறது, ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து உள்ளேயும் எடுத்துக்கணும், வெளியும் வந்து பொல்யூஷனால கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் முடிஞ்சால் கீழே கொடுக்க பார்க்குறேன். எனக்கு தெரியல லிங்க்கு ஐ கேன் கிவ் ஆர் நாட், பட் முடிஞ்சால் கொடுக்க பார்க்குறேன். பட் அப்படி இல்லைன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே நேமோட வந்து மென்ஷன் பண்ணுறேன். லைக் யூ கேன் பர்ச்சேஸ் திஸ் ப்ராடக்ட்ஸ். நான் இதை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் இன்கேஸ் பர்பிள் சேலில் வந்து நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா லைக் கிவ் ஏ தம்ஸ் அப். ஏன்னா நானும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஐஃபையோட வச்சுக்கலாம்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானை தட்டுங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்கேஸ் இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சுன்னா ப்ளீஸ் டூ இட். லைக் தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. தட்ஸ் இட். அண்ட் மறக்காமல் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸை விட்டுட்டு இன்னும் பெட்டரான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா லைக் யூ கேன் மென்ஷன், லைக் ஐ வில் ட்ரை தட் ப்ராடக்ட் அண்ட் கிவ் த ரிவ்யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye bye from Padmini by Mahadeva. Thank you. Bye bye. Keep smile.